Hi students, welcome to Mahimax. 8th standardல exercise number 1.6ல 10th sum பார்த்துட்டு இருக்கோம். பின்வரும் எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதவும். அதாவது write the following numbers in scientific notation. Scientific notation நம்மள எழுத சொல்றாங்க. first sum பாருங்க. இப்போ ஒரு பெரிய நம்பரா நமக்கு கொடுத்திருக்காங்க. 4678010000000 ன்னு கொடுத்திருக்காங்க. இது நம்ம scientific notationல எழுதுனா ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது. பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதி பாயிண்ட் வச்சு மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. 678 ஜீரோவெலாம் எழுதக்கூடாது. 678 எழுதிக்கலாம். இன்டூ 10 பவர் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் விட்டுடலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்போ 11 இருக்கு. 10 பவர் 11 தட்ஸ் ஆல். இப்போ அடுத்த சம் பாருங்க. 0.000001972 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே என்ன நம்பர்ஸ்ன்னு பார்த்தா இங்கே தானே இருக்குது. ஸோ 1.972 அப்படியே எழுதிக்கிறோம். இன்டூ இந்த ஒன்னோடு சேர்த்து 1 2 3 4 5 6 இந்த முன்னாடி இருக்க அந்த ஜீரோஸை கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணால் நமக்கு நினைக்கணும் 10 பவர். ஒன்னோடு சேர்த்து கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 ஸோ 10 பவர் -6. முன்னாடி போனால் -6 எழுதணும், பின்னாடி வந்தால் ப்ளஸில் எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 1642.392 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம் பாருங்கள். ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்பர் அதை 1 பாயிண்ட் போட்டுக்கணுமா? அடுத்தது 6 7 6 இந்த 4 2 இந்த 392வையும் எழுதிக்கலாம். 392வையும் எழுதிக்கிட்டு இன்டூ 10 பவர் இங்கே எத்தனை நம்பர் இருக்குது பாயிண்ட்டுக்கு முன்னாடி, இங்கே எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள். 1 2 3 3 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ 3. ஃபோர்த் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் வால்யூம் இஸ் அபவுட் 108300000000 கியூபிக் கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சயின்டிஃபிக் நோட்டேஷன் நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 1 மட்டும் எழுதிக்கலாம். 0.083 நம்பர்ஸ் லாஸ்ட்டில் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் எழுதிக்கணும். 0.83 இன்ட்டு 10 போட்டுக்கிறோம். இந்த 1க்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி பவர்ஸில் போட்டுக்க வேண்டியதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஸோ 10 பவர் 12 தான் இதுக்கு ஆன்சர். 10 பவர் 12 கியூபிக் கிலோமீட்டர். That's all. Next, fifth subdivision. If you fill a bucket with the dirt, the portions of the whole earth in the bucket will be 0.0000000000000000000000016 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. இது சயின்டிஃபிக் நோட்டேஷன் எப்படி எழுதலாம்? நம்ம ஃபைனலாக எத்தனை ஜீரோ கொடுத்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லை. ஃபைனலாக நம்பர் இருக்கு இல்லையா, அதுதான் போகணும். ஸோ நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்களா? ஸோ 1 பாயிண்ட். ஸோ இதை கவுண்ட் பண்ண எடுத்து வந்து பாருங்கள். 1லேருந்து சேர்த்து கவுண்ட் பண்ணால் 1லேருந்து கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 அப்போ 10 பவர் -24. இதுதான் இந்த கொஷினுக்குரிய ஆன்சர். சரிங்களா? இதோட எக்ஸசைஸ் நம்பர் 1.6ல எல்லா சமயம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 1.7 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.